திறம் பழகு. கூட்டுறவு மில்லு நலிவடைஞ்சு போனதால் தான் நாங்கள் தனியார் மில்லுக்கு போனோம். எங்களுக்கு அந்த பணப்பட்டு வடவை சரியாக கொடுக்கறது கிடையாது. ஒரு 40-50 தென்னை வெட்டணும்னு சொன்னாக்கா ஒரு 500 ரூபா கிடைக்கும். 500 ரூபாயில் 200 ரூபாயை கொடுத்துட்டாங்க. 300 ரூபாயை கொடுக்க முடியாதுன்னு அடம் பிடிச்சிட்ருக்காங்க. அது என்ன கவர்மெண்ட்டு கொடுக்கணுன்னு இவங்க சொல்கிறாங்க. கவர்மெண்ட் என்னன்னா ஆளை கொடுக்கணும்னு சொல்லி, ஆனால் பாதிக்கப்படுறது விவசாயி. இதே நிலைமை நீடிச்சுன்னு சொன்னால் நெல்லை விட்டு கரும்புக்கு வந்தால் கரும்பையும் விட்டுட்டு நிலத்தை விற்றுட்டு போகிறத தவிர வேறு வழி கிடையாது. கரும்பை வளர்க்க நினைத்தால் மடியில் நெருப்பு சுமக்கும் கொடுமை. 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 வளமாக வளர்ந்தது சந்தோஷப்படுவதா, வளமாக வளர்ந்தது சந்தோஷப்படுவதா, விலை போகவில்லை என்று ஆதங்கம் அடைவதா, விலை போகவில்லை என்று ஆதங்கம் அடைவதா. கரும்பை வளர்க்க நினைத்தால் மடியில் நெருப்பு சுமக்கும் கொடுமை. கரும்பை வளர்க்க நினைத்தால் மடியில் நெருப்பு சுமக்கும் கொடுமை. பொதுவாக கரும்புனாவே நமக்கு பொங்கல் தான் ஞாபகத்துக்கு வரும். பொங்கல்னு சொன்னால் கரும்பு ஞாபகத்துக்கு வரும். கரும்பு இல்லாத ஒரு பொங்கலை நம்மளால் யோசித்து பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லா உணவு பதார்த்தங்களையும் சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீனி இல்லாமல் செய்கிறதே கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு டீலேருந்து ப்ரெட்டு அல்லது காஃபி குடிக்கிறது, அல்லது ஏதாவது தொட்டுக்க வச்சு சாப்பிட்றதா இருக்கட்டும், அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சுகர் இருக்குது. கரும்பு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 3வது 4வது இடத்துல இருக்குது தமிழ்நாடு. ஒட்டுமொத்த இந்தியா உற்பத்தியில் 10% தமிழ்நாடு உற்பத்தி பண்ணி கொடுக்குது. கிட்டத்தட்ட 43 ஆலைகள் இங்கே இயங்கிட்டு இருக்குது, கரும்பு ஆலைகள். இது மூலமாக சர்க்கரை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் 22 ஆலைகள் தனியார் நிறுவனம் 25 நிறுவனங்கள் தனியார் கையில் வச்சுருக்காங்க. ஒரு 18 நிறுவனங்கள் கோஆப்ரேட்டிவாகவும் அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்லையும் இருக்குது. சர்க்கரை ஆலைகள் ஏற்கனவே உயர்த்தப்பட்ட அந்த விலையை கொடுக்கறதில்ல, அல்லது ஒவ்வொரு முறையும் விலையை அதுக்கான உரிய தொகையை உடனடியாக கொடுக்கறதில்ல, மாதக்கணக்கில் இழுத்து தான் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதான் கரும்பு விவசாயிகளுடைய ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தளவுக்கு சுகர் மில் எல்லாமே நாங்கள் லாபத்தில் இயங்கலை. அதிலும் குறிப்பாக கடந்த மாதங்களில் ஒரு 15 சுகர் மில் ப்ரைவேட் மில்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஏதாவது லோன் தரணும் அல்லது ஏதாவது நஷ்டஈடு தரணும், நாங்கள் தொடர்ந்து சுகர் மில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தணும்னா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய அளவில் இது மாதிரி சுகர் கேனில் இந்த ஃபார்மர்ஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சேர்ந்து நாங்கள் தான் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு மத்திய அமைச்சர் ஒரு 5000 கோடிக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத லோனை கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி 8000 கோடிக்கு மேலே விவசாயிகளுக்கு பாக்கி வச்சுருக்காங்க இந்த மில் அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டை எல்லாமே முன்வைக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது இந்த இண்டஸ்ட்ரீஸில்? ஒரு பக்கம் வெறும் சர்க்கரை மட்டும் உற்பத்தி பண்ணாமல் அதுலேருந்து கிடைக்கிற மொலாசஸ், எத்தனால் எல்லாமே திரும்ப வெவ்வேறு இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்திகிட்டே தான் இருக்கிறாங்க. அதில் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு நல்ல லாபம் கிடச்சிட்டே இருக்குது. பேப்பர் இண்டஸ்ட்ரியில் அங்கேயும் ரா மெட்டீரியலாக இங்கேருந்து கரும்பு சக்கைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. அப்போது அங்கே எதுவுமே வேஸ்ட் இல்லை. கரும்பை பொறுத்தளவுக்கு எல்லாமே காசு கிடைக்கிற ஒரு பொருளாக இருக்கிறப்ப இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த மில்களில் எது லாஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி முன்வைக்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் கரும்பு விவசாயிகளை பொறுத்தளவுக்கு நாங்கள் நஷ்டத்துக்காக தான் இந்த தொழிலே நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு பைசா கூட கிடையாது, வெற்ற கூலி எங்களுக்கு கிடைக்காது, நாள் கணக்கில் மாத கணக்கில் இங்கே காற்று கிடந்து மில்லுக்கும் அதுக்கும் அலைஞ்சிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்கிறாங்க. கரும்பு விவசாயம் அப்படின்னு சொன்னாவே எனக்கு சரவணன் தான் ஞாபகத்துக்கு வருவான். சிவகங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்க என்னோட நண்பர். அவன் கரும்பு விவசாயி. கரும்பு விவசாயியோட நிலைமை என்னன்னு சொன்னால், பொண்ணு கொடுத்துட்டு பொண்ணு வீட்டில் என்ன மாதிரி மாப்பிள்ளை சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்காங்களோ அதே மாதிரியான சூழல் தான் நாங்கள் இருக்கிறோம். மில் ஓனர்ஸ் அல்லது மில்லேருந்து என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்கணும். அவன் எப்போ வெட்டுறதுக்கு ஆர்டர் கொடுக்குறானோ அப்போ வெட்டணும். நம்ம ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா எப்படி தாசில்தார் ஆஃபீஸுக்கும் ஆர்ஐ ஆஃபீஸுக்கும் டெய்லி நடந்துகிட்ருக்குமோ அது மாதிரி தான் கரும்பு விவசாயி ஒவ்வொரு நாளும் பழைய பாக்கியை வாங்குறதுக்கும் புதுசாக ஆர்டர் எடுத்து அதை கட் பண்ணுங்க அப்படின்றதுக்காகவும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கணும். இது கிட்டத்தட்ட பொண்ணு வீட்டார் மாதிரி தான் நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கோம். வேறு வழி இல்லாமல் தான் இந்த விவசாயத்தை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னான். இதுதான் இன்றைக்கி ஒட்டுமொத்த விவசாயிகள் நிலைமையும் இதுதான் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலத்தில் கரும்பு பயிரிட்டு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான விவசாயிகள் இந்த கரும்பு உற்பத்தியை மட்டுமே நம்பி எங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம்
இந்த 43 மில்கள்லையும் 50,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து இந்த கரும்பு விவசாயத்தை மட்டுமே நம்பி தங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நாளும் நம்ம 70 கிராம் வரைக்கும் சுகரை வந்து நேரடியாகவே கன்சியூம் பண்ணுறோம். இது இல்லாமல் மறைமுகமாக இதை விட அதிகமாகவே கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ சுகர் அப்படிங்கிறது வெறும் இனிப்பான விஷயம் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி இந்த தொழிலாளர்களோட வாழ்க்கையும் விவசாயிகளுடைய வாழ்க்கையும் ரொம்ப கசப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. வெட்டிய கரும்பை விற்க இன்னும் வழிய பிறக்கவில்லை. வெட்டிய கரும்பை விற்க இன்னும் வழியை பிறக்கவில்லை. லஞ்சங்களை தந்தாவது ஆர்டர் வாங்கும் நிலைமை. லட்சங்களை தந்தாவது ஆர்டர் வாங்கும் நிலைமை. சுற்றி கடனாச்சு கழுத்தை நெரிக்கலாச்சு. சுற்றி கடனாச்சு கழுத்தை நெரிக்கலாச்சு. கரும்பை வளர்க்க நினைத்தால் மடியில் நெருப்பு சுமக்கும் கொடுமை. கரும்பை வளர்க்க நினைத்தால் மடியில் நெருப்பு சுமக்கும் கொடுமை. ரௌத்திரம் பழகு. பொங்கலோ கரும்போடு நடந்தேறும் யாருக்கும் நினைவில்லையா. பொங்கலோ கரும்போடு நடந்தேறும் யாருக்கும் நினைவில்லையா. ஊருக்கே இனிப்பு தரும் விவசாயி வாழ்க்கையோ கசந்திடுதே. ஊருக்கே இனிப்பு தரும் விவசாயி வாழ்க்கையோ கசந்திடுதே. இயற்கையும் விவசாயியும் பயிர் வளர்த்தால் வாழ்கின்ற சூழல் இல்லை. இயற்கையும் விவசாயியும் பயிர் வளர்த்தால் வாழ்கின்ற சூழல் இல்லை. தமிழ்நாட்டிலே நீர்வளமிக்க பகுதிகளில் ஒன்று தஞ்சை மாவட்டம். விவசாயத்துக்குன்னு எவ்வளவோ இடையூறுகள் வந்தாலும் கூட இன்னும் ஓரளவுக்கு நல்ல செழிப்பாக விவசாயம் நடந்துட்டு இருக்கிற பகுதிகளில் ஒன்று தஞ்சைன்னு சொல்லலாம். பொதுவாக நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், வயசான காலத்தில் ஒரு நிலம் வாங்கி விவசாயம் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு பொதுவான எண்ணம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஆனால் விவசாயம் பண்ணுறது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த காலத்தில், அதுக்கு அரசு கொள்கைகளும் மற்ற விஷயங்களும் எவ்வளோ சாதகம் இல்லாமல் இருக்குது அப்படின்றத விவசாயிகள்கிட்ட பேசும்போது நம்ம நல்லா புரிஞ்சிக்க முடியும். அப்படி ஒரு ஊராக தான் நாங்கள் திருவள்ளியங்குடி ஊரை பார்த்தோம். கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திருவள்ளியங்குடி அப்படின்ற ஊருக்கு நாங்கள் போனோம். அங்கே நிறைய கரும்பு விவசாயிகள் இருக்காங்க. எல்லாருமே கரும்பு விவசாயம் பண்ணிவிட்டு நஷ்டத்தினால நெல் பயிருக்கு மாறிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு தான் நாங்கள் அங்கே போனோம். அந்த மாதிரி ஒரு விவசாயிகளை ஒருத்தர் வந்து சுப்பிரமணியன். 13 வருஷமாக கரும்பு விவசாயம் பண்ணியும் கூட 5 லட்ச ரூபாய் கடனாளியாக சுப்பிரமணியன் நிற்கிருக்காரு. கரும்பு விவசாயங்கிறது எங்களுக்கு கிடைக்கிறதே ஒரு டன்னுக்கு 500 ரூபா தான். அதுவும் 30 டன்னு வெட்டினா லாஸு. ஒரு 40-50 டன்னு வெட்டினோம்னு சொன்னாக்கா ஒரு 500 ரூபா கிடைக்கும். அந்த 500 ரூபாயும் 200 ரூபாயை கொடுத்துட்டாங்க, 300 ரூபாயை கொடுக்க முடியாதுன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கிடைக்கிறதே நாங்கள் 15 மாதம் கரும்பை சாகுபடி பண்ணி கிடைக்கிற அந்த 300 ரூபாயும் கொடுக்காத இன்றைக்கி வட்டிக்கு வாங்கிக்கிட்டு இருக்கோம். 5 பைசா வட்டிக்கும் அதுக்கும் வட்டிக்கு வாங்கிட்டு இருக்கோம். அதோடு மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷம் விவசாயம் பண்ணியும் ஒரு வீடு கூட கட்டி முடிக்க முடியாத நிலமையில தான் நான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப வருத்தமாக எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் சுப்பிரமணியன். 35 ரூபா லோன் போயிடுச்சு, 35 ரூபா 40 ரூபா வெட்டுக்கூலி ஏற்றுக்கூலி ஆயிடுது. இந்த கரும்பு கடையும் அதில் அவங்க கொடுக்குற காசு அதில் வந்தது. இந்த அரசு அறிவித்த வேலை இருந்தால் கொடுத்தா தான் எங்களுக்கு லாபம். இப்போ இந்த 2650 ரூபாங்கிறதே கட்டுப்படி ஆகாத வேலை. ஏதோ நாட்டுக்கு செய்கிற தியாகம் நாங்கள் செய்கிறோம். அது வந்து இல்லாத அதுலேயே வந்து விவசாயிகளை இது பண்ணுறது, மோசடி பண்ணுறதுன்னு அது விவசாயத்தையே புறந்தள்ளுற அளவுக்கு வந்துடும் போல இருக்குது. வேறு வழி இல்லை. கூலி விவசாய, அதாவது இன்றைக்கி கொத்தனார் வேலைக்கு போகிறவங்க நிம்மதியாக இருக்காங்க, விவசாயம் இருக்காங்க கடங்காலியாக தான் இருக்காங்க. வேறு வழி இல்லாத ஏதோ அன்னைக்கு கூலி வேலைக்கு போகிறோம், ஏதோ வர்றத்தை வச்சுட்டு பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தை அடமானம் வச்சு தான் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேறு வழி இல்லை. பேங்கில் 1-2 கடன் வாங்கிட்டு அவங்க வட்டி மேலே வட்டி போட்டுக்கிட்டு அதை வச்சுட்டு பண்ணுறோம். அதையும் முடியாத வெள்ள நிலத்தை விற்கிற இவ்வளோ ஒரு சூழ்நிலை வந்தது.
என்கிட்ட நிலம் இருக்குது, ஒரு கௌரவத்துக்காக நான் இப்போ இந்த கரும்பு விவசாயத்தை பண்ணிகிட்ருக்கேன், என்னால் அதை விட முடியல, அந்த ஒரு போக்கில் தான் நாங்கள் வந்து இப்போ இந்த விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சுப்பிரமணியன் ரொம்ப வருத்தத்தோடு எங்கள்கிட்ட சொன்னார். இதோடு இல்லாத வெட்டி 15 நாளில் எங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிக்கிட்டு ஆனால் கிட்டத்தட்ட 18 மாதம் கழிச்சும் பணம் வராத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு வந்து பணம் வந்து ஆலையில் இருக்குது, பேங்கில் கடன் எங்கள் பேரில் இருக்குது, ஆனால் வட்டி அதுக்கு அந்த 18 மாதமும் வட்டி நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம். 7% நாங்கள் கடன் வாங்குகிறோம், ஆனால் எங்களுக்கு காலம் தாழ்த்தி போடுறதால 11% நாங்கள் வட்டி கட்டுறோம். கடன் வாங்கி தான் குடும்பத்தை ஓட்டுறது. வேறு அதுவும் ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் ஒன்று வச்ச நகை மூக்க முடியல, கடனுக்கு கரும்பு வெட்டின ஆளுக்கு சரியாக கணக்கு தீர்க்க முடியல. இப்படியே தான் எங்களுக்கு வாழ்க்கையே ஒரு போராட்டமாக தான் அமைஞ்சிட்டு இருக்கு. வெட்டுக்கூலி வண்டி சத்தம் எதுவானாலும் கடன் வாங்கும் நிலைதான் இன்னும். வெட்டுக்கூலி வண்டி சத்தம் எதுவானாலும் கடன் வாங்கும் நிலைதான் இன்னும். ஆனை விலை சர்க்கரைக்கு கரும்பு ஏனோ விலை மட்டும் ஏறவில்லை. அதே மாதிரி சுப்பிரமணியன் மாதிரி பாலுன்னு ஒருத்தர் அந்த ஊரில் எங்கள்கிட்ட பேசினார். என்னென்னா அவர் கரும்பு விவசாயத்தை விட்டுட்டு இப்போ நெல் பயிருக்கு முழுசாக மாறிட்டார். ஆனாலும் கரும்பு விவசாயத்தில் பண்ண 35,000 ரூபாய் கடன் இன்னமும் அவர்கிட்ட இருக்குது. அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாமல் இன்னும் முழிச்சிட்ருக்காரு. சொல்லப்போனால் கரும்பு விவசாயம் எந்த லாபத்தையும் கொடுக்காம ஒரு விவசாயத்துலேருந்து இன்னொத்துக்கு மாறினா கூட அந்த கடன் கூடவே வருது அப்படின்றத அங்கே இருக்கிற மக்கள் எங்கள்கிட்ட நிறையவே சொன்னாங்க. இது வந்து அப்பப்போ அறுத்துட்டு உடனே முதலீடு பண்ணிடலாம், இன்னும் பரட்டிடலாம். கரும்பில் ஒரு ஆண்டு வரைக்கும் பரட்ட முடியாது பணத்தை, அப்படியே முதலீடு அப்படியே இருக்கும். சில நேரம் 18 மாதம் வரைக்கும் பெண்டு பணம் கொடுக்காததுனால அந்த கரும்பு விவசாயம் பண்ண முடியல. வெட்டுக்கூலியே வண்டி மாமூல் இதில் அதிகம் போனதில் இது பண்ண முடியல. கஷ்டப்பட்டு உழைச்சா முன்னேறிடலாம் அப்படின்ற வாக்கியம் விவசாயிகள் மத்தியில் எவ்வளோ பொய்யா போகுதுன்றதை திருவள்ளியங்குடி விவசாயிகள் சொன்னதில் வச்சு எங்களால் புரிஞ்சிக்க முடியும் சார். 200 ஏக்கர் அளவில் கரும்பு பயிரிட்டு இருந்த நிலைமை மாறி இன்றைக்கி 20 ஏக்கர் அளவில் அந்த கரும்பு சாகுபடி குறைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு கரும்பு விவசாயம் வந்து நஷ்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்றத அங்கே பார்க்க முடியுது. 10-20 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு தொழில் வந்து எந்த லாபத்தையும் கொடுக்கல, இல்லை எந்த வளர்ச்சியும் தரலை அப்படின்றதுக்கு அது என்ன காரணமாக இருக்க முடியும், அதுக்கு என்னென்ன காரணங்கள் சுற்றி இருக்குது அப்படின்றத நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சுப்பிரமணியன் சொல்லார் 13 வருஷம் விவசாயம் பண்ணியும் எந்த ஒரு லாபமும் இல்லை, இன்னமும் நான் கடனாளியாக இருக்கேன் அப்படின்றதுக்கும், பாலு சொன்ன மாதிரி கரும்பு விவசாயத்தை விட்டுட்டு திரும்ப நெல் பயிருக்கு மாறிட்டுன்றதையும் ஒரு பெரிய காரியம் நம்ம எடுத்துகிட்டு ஆராய வேண்டிய சூழலில் இப்போ இருக்குது. ஆக 3500 ரூபா டன்னுக்கு கொடுத்தா தான் விவசாயி வந்து ஏதோ ஒரு அளவுக்கு இந்த கரும்பை தொடர முடியும். அது இப்போ இந்த விலை வந்து கட்டுப்படியான இதில் இருக்கிற குழப்பம் வந்து தனியாக, ஆனால் இந்த விலையே வந்து பத்தாத விலை. 3000 டன்னுக்கு 3500 ரூபா, குறைஞ்சபட்சம் 3500 ரூபா கொடுக்கணும். அதே மாதிரி நெல்லுக்கும் அது மாதிரி கொடுத்தா தான் இந்த நெல் விவசாயமும் இருக்கும். இல்லைன்னு சொன்னாக்க வேறு வழியே கிடையாது. ஏன்னா தரிசு போடணும், இல்லை ஏதாச்சும் நேரத்தை போட்டு ஏதாச்சும் அண்ட மாநிலத்துக்கு வேலைக்கு தான், கூலி வேலைக்கு தான் போகணும். வேறு விவசாயி அப்படி அந்த நிலைமைக்கு வந்துடுச்சு. கூட்டுறவு ஆலையிலையும் பிரச்சனை இருக்குது, தனியார் ஆலையிலையும் பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த 2 பிரச்சனையும் தவிர்க்கிறதுக்காக அவங்க 3ஆவதாக எடுக்கிற ஈஸியான வழி என்னென்னா விவசாயத்தை விட்டு வெளியே போகிறது. அதை தான் அந்த திருவள்ளியங்குடி ஊர் விவசாயிகள் நிறைய பேர் அந்த முடிவை தான் எடுத்திருக்காங்க. கரும்பு விவசாயத்தை விட்டுட்டு நெல் பயிருக்கு மாறுறது, இல்லைனா விவசாயத்தை விட்டுட்டு நிலத்தை விட்டுட்டு வேறு எங்கேயாவது போகிறது. இந்த முடிவை தான் அந்த மக்கள் நோக்கி எடுக்கிறதுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்றத அந்த ஊரில் பார்க்க முடிஞ்சுது. அப்போது தொடர்ந்து இந்த மாதிரி ஆலைகள் நஷ்டத்துக்குள்ளாகிறது ஏன் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ளே எழுந்துச்சு. ஆனை விலை சர்க்கரைக்கு கரும்பு ஏனோ விலை மட்டும் ஏறவில்லை. எறும்பு போல் உழைப்பு தரும் விவசாயிக்கு வழி ஏதும் சொல்லுங்களே. எறும்பு போல் உழைப்பு தரும் விவசாயிக்கு வழி ஏதும் சொல்லுங்களே. இல்லை கௌரவமாக இருக்கணும்னு சொன்னால் தற்கொலை தான் பண்ணிக்கணும், வேறு வழி கிடையாது. கடன் தொல்லையால் தற்கொலை தான் பண்ணணும் நிலைமைக்கு இப்போ விவசாயம் இந்த சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கோம். ரௌத்திரம் பழகு.
கரும்பை காக்க கூட்டுறவாலை இருந்தும் ஏதும் பயனே இல்லை. கரும்பை காக்க கூட்டுறவாலை இருந்தும் ஏதும் பயனே இல்லை. இருந்தும் ஏதும் பயனே இல்லை. இருந்தும் ஏதும் பயனே இல்லை. காரணமாய் இயந்திரம் காட்டி இழுத்தடிக்கும் கூட்டுறவாலை. காரணமாய் இயந்திரம் காட்டி இழுத்தடிக்கும் கூட்டுறவாலை. தஞ்சை பகுதி கரும்பு விவசாயிகளோட நலனுக்காக 1984 முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரால் அடிக்கல் நாட்டப்பட்டு 1987 நடிப்பிசை புலவர் KR ராமசாமி கூட்டுறவு சர்க்கரை ஆலை துவங்கப்பட்டிருக்கு. இது நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 110 ஏக்கரில் இந்த சர்க்கரை ஆலை அமைஞ்சிருக்கு. இது மக்களோட கான்ட்ரிபியூஷன்லேயும் அரசோட மூலதனத்தையும் சேர்த்து தான் இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலை உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஆரம்பித்த முதல்லேருந்து நல்ல வருமானத்தை கொடுத்துருக்கு. அந்த பகுதி விவசாயிகளும் நல்லா லாபம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களோட வசதி வாய்ப்புகளை பெருக முடிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ சமீப காலங்களில் கிட்டத்தட்ட அந்த ஆலை 300 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போனப்போ தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் காசிநாதனை பார்த்தோம். அவர் இந்த ஆலையை பற்றி நிறைய தகவல்களை நம்மக்கிட்ட சொன்னார். 87லேருந்து 93க்குள்ளே ஒரு டன்னு கரும்பு அரைச்சா 97லேருந்து 110 கிலோ சர்க்கரை வந்திருக்கு. அதுலேருந்து அப்படி அரைச்சால அபிரிதமான லாபத்தை வந்து மத்திய அரசு மாநில அரசினுடைய அவார்டுகள்லாம் வாங்கி 3 வருஷம் கடன் கட்டக்கூடிய காலம் இருந்த போதிலும் 2 ஆண்டுகளில் அந்த சர்க்கரை கடனை கட்டி முடிச்சிச்சு. வாங்கின கடனை அந்த 11 கோடி ரூபாய்க்கும் கட்டிட்டு அந்த 11 கோடி கட்டுற பிறகு மீதி பணத்தில் விவசாயிகளுக்கு கொடுத்த பணத்தை போக போனஸு டிவிடெண்ட் எல்லாம் கொடுத்தது போக லாபம் ஆலையோட லாபம்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தம் 20லேருந்து 25 கோடி ரூபா 6 வருஷத்தில் மீதிப்பட்டது. அந்த ஆலையை நம்பி விவசாயிகள் ஆர்வமாக அதில் கரும்பு பயிரிட முன் வந்ததுனால ஒரு மாதத்துக்கு 37,000 டன்னு சொன்னாங்க. ஒரு 2.5 லட்சம் டன் அரைக்க முடியும் ஒரு 6-7 மாதத்தில். ஆனால் அதிகமாக கரும்பு போடும்போது 3 லட்சம் 4 லட்சம் வரும்போது விவசாயிகள் அதிக பங்களிப்புனால இந்த மில்லை விரிவாக்கம் பண்ணுன்னு ஒரு அரசு திட்டம் போட்டாங்க. ஆரம்பத்தில் நல்ல லாபத்தை கொடுத்துருந்த இந்த கூட்டுறவு ஆலையை விரிவாக்கம் பண்ணும்போது தான் அதோட ஈல்டு குறையுது. அதுலேருந்து தான் கம்பெனி நஷ்டமாக ஆரம்பிக்குது. அதுக்கு குறிப்பாக அவர் சொல்கிற காரணம் முதல்ல இருந்த ஆலை வேறு ஒரு கம்பெனி கட்டினது, இதுக்கப்புறம் விரிவாக்கத்தின் போது கட்டினது இன்னொரு கம்பெனி. அதனால தான் இப்போ சரிவர ஈல்டு கொடுக்குறதில்ல, அதனாலே நிறைய கம்பெனி நஷ்டத்தில் போகுது அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பிரச்சனை. ஃபஸ்ட்டு கேரியர் பிரச்சனை, அடுத்த பைப் லைன் பிரச்சனை, பாய்லர் பிரச்சனை, அப்புறமா ஜூஸ் வாங்கிறது, சென்ட்ரிபியூகலை அதாவது சென்ட்ரிபியூகலை சர்க்கரையை சுத்தம் பண்ணுறது, இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரச்சனை சொல்லி மில்லு நின்று ஓடி ரெக்கவரி லாஸ் ஆகி மில்லு சரியாக ஓடாததுனால 97 கிலோ வந்த சர்க்கரை மில்லு அதை 59 கிலோ சர்க்கரை வந்தால் அதே ஒரு வருஷத்தில் அந்த 8 லட்சம் டன்னுக்கும் 28 கோடி ரூபா லாஸ். அரசு அதிகாரிகள் சரியாமல் இதை கண்காணிக்காமல், சரியாமல் இதை புனரமைக்காமல், அதாவது விரிவாக்கம் பண்ணாமல், ஏதோ வந்தனுக்கு போனோன்னு சொல்லி ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு பேரத்தை பேசிக்கொண்டு ஒதுக்கி இந்த கம்பெனியை லாஸு கொண்டுட்டு போயிட்டாங்க. இந்த மில்லை சர்க்கரையை லாஸு கொண்டு போயிட்டாங்க. இங்கே இருக்கிற தனியார் முதலாளிகள் இந்த அரசு அதிகாரிகளை இங்கே ஆலையில் இருக்கிற அரசு அதிகாரிகளை வேலை செய்ய விடாமல் பல வழிகளில் அவங்கள கவனிச்சிடுறாங்க. அதனாலேயே சரியான ஈல்டு கொடுக்க முடியல, அவங்களால பெரிய கேர் எடுத்து இந்த அரசு அதிகாரிகள் வேலை செய்ய மாட்டேன்றாங்க. இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொல்கிறார். கரும்பு ஆலைகளிலேருந்து நமக்கு வெறும் சர்க்கரை மட்டுமே கிடைக்கிறது இல்லை, அதோட மின்சாரமும் கிடைக்குது, மொலாசஸ்ன்ற ஒரு பை ப்ராடக்ட்டும் கிடைக்குது. இந்த மொலாசஸ் தான் அங்கேருந்து எல்லாரும் தனியார்கள் வெளியில் வாங்கி அதோட தண்ணி கலந்து சாராயமாக வியாபாரம் பண்ணிட்டு வர்றாங்க. அதில் 1 லிட்டரில் 4 லிட்டர் தண்ணி கலந்தோம்னா இன்றைக்கி இருக்கிற பிராந்தி பாட்டில் வைக்கிறது அதில் பார்த்திங்கன்னா 42 ரூபாய்க்கு வாங்கி இன்றைக்கி அரசாங்கம் யார் பண்ணுறாங்களோ பாட்டிலிங் அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4 லிட்டர் தண்ணி கலந்தால் 28 குவார்ட்ரு 2500 விற்கிறாங்க. செலவு 300 ரூபா. 50% வரி போட்டாலும் 1100 ரூபா அரசாங்கத்துக்கு. யார் பாட்டில் போடுறாங்களோ அவங்களுக்கு 1100 ரூபா. அப்படின்னா ஒரு டன் மொலாசஸில் 240 லிட்டரில் 2,40,000 ரூபா, அதாவது 2,40,000 ரூபா மில்லுக்கு கிடைக்கும், 2,40,000 ரூபா அரசாங்கம் கிடைக்கும். அப்படின்னா அரசாங்கமும் லாபம் பெறும், அது அரசும் வலு பெறும், விவசாயிகளும் லாபம் பெறுவாங்க. அதை விட்டுட்டு யார்கிட்டே கொடுத்துட்டு எதே பண்ணிட்டுங்கன்னா ஒரு டன் மொலாசஸில் இவ்வளோ கிடைக்கும் போது
அந்த சாராயம் பண்ணக்கூடிய பாட்டில் ஏன் அரசாங்கம் விற்கணும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது ஏன் பாட்டில் இவங்களே போட்டு போகிறாங்க. இப்போ விவசாயிகள் லாபம் அடையும், விவசாயி வல்லரசாகும், தொழிலாளி லாபம் அடையும், போனஸ் கிடைக்கும். ஒரு பக்கம் இந்த கூட்டுறவு ஆலை வந்து நஷ்டத்தில் போகுது. ஆனால் அதே இன்னொரு பக்கத்தில் வந்து தனியார்கள் வந்து ஒரு ஆலையை ஓப்பன் பண்ணுறான். படிப்படியாக அவனோட உற்பத்தியை பெருக்கி 4 மில்களை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு அவனோட செயல்பாடுகள் இருக்குது. கரும்பு விவசாயத்தை எவ்வளோ கரும்பு எடுத்தோம், அந்த அடுத்த விவசாயிட்ட எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு லெட்டர் இருக்குது. அதுவும் கிடையாது. எவ்வளோ அதாவது கரும்பு வெட்டி எடுத்தோம்னா அவங்களுக்கு கரும்பு ஏற்றி வந்தால் ட்ரிப் ஷீட் கொடுப்போம், அதுவும் கிடையாது. இப்படி ஒவ்வொரு நிர்வாகத்திலையும் ஒன்றையும் எடுத்துக்கிட்டே வந்து விவசாயிகளை வந்து அவங்க போய் எங்கள் கரும்பு லோடு காணா போச்சுன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ட்ரிப் ஷீட்டு இருக்கான்னு கேட்பாங்க. ட்ரிப் ஷீட் நீ கொடுத்தா தானே இருக்கும் அப்படின்னு கொடுக்காம எடுத்துகிட்டு வந்துரு. போன வருஷம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தவறு நடந்திருக்கு. சில விவசாயிகள் வேற ஒருத்தன் பேரில் இறக்கி டிரைவர் யாருன்னு பேரில் இறக்குறானோ அவன் பேரில் இறக்கிட்டு போட்டான். அந்த 3 லோடுக்கு பணம் வாங்க படாத பாடு விவசாயி கண்ணீர் விடுறாங்க. இன்றைக்கி விவசாயிகள் நிலைமை மோசமாக இருக்குங்க அந்த நாட்டில். நாடு விவசாயம் ஆகணும், வல்லரசுங்கிறான், அவன் வல்லரசு இவன் வல்லரசுங்கிறான். யார் வல்லரசு? விவசாயிகள்லாம் மோசமான நிலைமை இருக்கிறாங்க. இது விவசாயிகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்தது. அது லாபத்துக்கும் வருது. அதை வாரத்துக்கு காரணம் யார்? பக்கத்தில் இருக்க தனியார் கம்பெனிகள் வந்து அடமண்டாக வந்து உள்ள உட்காந்துக்கிட்டான். இந்த கூட்டுறவு சக்கரால ஏரியாவை அவன் பிரித்து வச்சுக்கிட்டு அதிகாரிக்கு காசு கொடுக்குறது, கரும்பை திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போகிறது, இந்த ஏரியாவிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது, இப்படி எடுத்துகிட்டு போய் அவன் கரும்பை நிறையா அரைக்கிறான், லாபம் அடைச்சிட்டு போகிறான். ஆனால் இந்த மில்லெல்லாம் நலிவு உதவி மைனஸில் போகிறாங்க. தஞ்சாவூர் பகுதியில் கரும்பு விவசாயம் செய்கிற நிறைய கிராமங்களுக்கு நாங்கள் போனோம். அங்கே போகும்போதெல்லாம் அங்கேருந்த விவசாயிகள்லாம் எங்ககிட்ட சொன்னது வந்து எப்போவும் இந்த தனியார் ஆலைகளோட நெருக்கடியால் இந்த ஆலை வந்து மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயும் குறிப்பாக இன்னும் சில விவசாயிகள் வந்து இது வந்து மக்களோட பணத்திலிருந்து கட்டப்பட்ட ஒரு கூட்டுறவு ஆலை, அதனால் எங்களோட உழைப்பு அதில் இருக்குது, அதனால் நாங்கள் இன்னும் நஷ்டமே ஆனாலும் இன்னும் நாங்கள் வந்து அதுக்கு கரும்பு சப்ளை செய்வோம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ அரசினுடைய மெந்தன போக்கு, அரசு அதிகாரியினுடைய மெந்தன போக்கு, இருந்த நிர்வாக இயக்குநர்கள்லாம் ஒரு மெந்தன போக்கில் 10% கூட இல்லை சார். 90% கரும்பு குறைஞ்சி தான் இருக்குது, தலைஞ்சாயிருக்கு. ஏன்னா தனியார் வந்து இங்கே உள்ள அதிகாரி, அங்கே உள்ள டைரக்டர், அங்கே உள்ள தலைவர்கள்லாம் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து விலைக்கு வாங்கிடுறாங்க. ஆனால் விவசாயத்தை நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம். அவங்க எல்லாம் ஏசி ரூமில் இருக்காங்க, ஏசி ரூம்லேயே எல்லாம் பண்ணிக்கிறாங்க. நாங்கள்லாம் விவசாயத்தை பாருங்கள், காலிலேருந்து நாங்கள் நம்மகிட்ட வேலை செஞ்சு தான் வந்திருக்கோம். ஆனால் எங்களுக்கு கவர்மெண்ட்டும் எதுவும் செய்யலை, அரசு அதிகாரியும் எதுவும் செய்யலை, அங்கே உள்ள தலைவர் செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்களே அவங்களும் யாரும் எதுவும் செய்யலை. ஆனால் வந்தாங்க, எனக்கு லோன் நான் என்ன கேட்டேன்னா 500 ரூபாயாவது இந்த இந்தியன் பேங்கில் லோன் வாங்கி கொடுங்க எங்களுக்கு. NBR சக்கரை கூட்டுறவு சக்கரை ஆலைக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் சக்கரை ஆலைக்கு கவர்மெண்ட் மெல்ல பணம் கொடுக்க கவர்மெண்ட்டு பேங்கே பணம் கொடுக்க மாட்டேங்குது. ஏன் கொடுக்க மாட்டேங்குது? ஒரு 500 ரூபாயாவது எனக்கு விவசாயிக்கு வாங்கி கொடுங்க அப்படிங்கும் போது எல்லாம் சிரித்தாங்களே தவிர வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க. இதையே தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கரும்பு இன்னமும் வர வர நலிவடைஞ்சு போடும், ஆளையும் இழுத்து சாத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் இந்த தலைவர் டைரக்டர்லாம் இருந்து இந்த அரசு அதிகாரி எல்லாம் ஒட்டு மொத்தமாக மாற்றினா நிர்வாகம் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சிலர் இதை தாண்டி நாங்கள் வந்து எவ்வளோ நாள் தான் நஷ்டத்தில் போகிறது, அதனால் நாங்கள் வந்து தனியார் மில்களுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னா தனியார் மில்களில் இன்னும் இதை விட தாண்டி இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்பிக்கை இழந்து தனியாருக்கு தானம் அளித்தோம். ஆலை மீது நம்பிக்கை இழந்து தனியாருக்கு தானம் அளித்தோம். கரும்பை வளர்த்தால் சதியின் வலையில் சிக்கித்தானே ஆக வேண்டும். கரும்பை வளர்த்தால் சதியில் வலையில் சிக்கித்தானே ஆக வேண்டும். ரௌத்திரம் பழகு. ஊருக்கே இனிப்பு தரும் விவசாயி வாழ்க்கையோ கசந்திடுதே. ஊருக்கே இனிப்பு தரும் விவசாயி வாழ்க்கையோ கசந்திடுதே. இயற்கையும் விவசாயியும் பயிர் வளர்த்தால் வாழ்கின்ற சூழல் இல்லை.
இயற்கையும் விவசாயியும் பயிர் வளர்த்தால் வாழ்கின்ற சூழல் இல்லை. நமக்கு ஒரு நல்ல விஷயம் 2 மடங்கு நடக்கிற போது கரும்பு தின்ன கூலியன்னு தான் சந்தோஷப்படுவோம். கரும்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அர்த்தமே இல்லாத வாக்கியம். கரும்பு சாகுபடிக்கு பேர் போன கடலூர் மாவட்டத்தில் மொத்தம் 35,000 கரும்பு விவசாயிகள் இருக்காங்க. இதில் வந்து கரும்பு வெட்டுறவங்க, லோடு ஏற்றுறவங்க, இப்படி மற்ற தொழிலாளியும் சேர்த்துக்கிட்டோம்னா இவங்களோட எண்ணிக்கை 2 லட்சத்தை தாண்டும். இங்கே இருக்கிற கரும்பு விவசாயிகள் எல்லாத்துக்குமே மொத்தம் 4 ஆலைகள் தான் இருக்குது. அதில் 3 தனியார் ஆலைகள். எல்லா கரும்பு விவசாயிகளுக்கும் அரசு ஆலையிலேயோ கூட்டுறவு ஆலையிலேயோ போய் கரும்பு கொடுக்க முடியாது. இவங்களில் 3/4 பேர் தனியார் ஆலை தான் வந்தாகணும். இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு தனியார் ஆலைகள் இவங்களை கரும்பு மாதிரியே கசக்கி பிழிகிறாங்கன்னு தான் சொல்லணும். குறைந்தபட்ச கொள்முதல் விலைங்கிறது இன்னை வரைக்கும் கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு பெரிய காணல் நீராக தான் இருக்குது. ஒரு டன் கரும்புக்கு 300 ரூபா கூடுதலாக கொடுங்கன்னு அரசாங்கம் எப்போவோ உத்தரவு பிறப்பித்த பிறகு கூட இதை வந்து தொடர்ந்து தனியார் ஆலைகள் மறுத்துட்டே தான் இருக்காங்க. அல்லது அதை வழங்குறதுக்கு ஒத்துக்கிட்டா கூட தொடர்ந்து நிலுவிலேயே வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சில தனியார் ஆலைகள் இந்த கூலி உயர்வை அரசாங்கத்திட்டே போய் கேட்டுக்கோங்கன்னு சொல்கிற அளவுக்கு அலட்சியமாக அந்த கரும்பு விவசாயிகளை கையாளுறாங்க. இந்த பேமெண்ட்டை கல்லாசிலை ஆக்குறாங்க. 4 பில்லாக போடுறாங்க. இந்த பேமெண்ட் 2500 4 பில்லாக போடுறாங்க. பாதிப்பு அதுதான். அந்த பேமெண்ட்டை ஒழுங்காக போட்டிருந்தாங்கன்னா அவன் வீட்டில் இருந்த தாலி சரடு எல்லாத்தையும் கொண்டு போய் ஈடு வச்சுட்டு கரும்பு வெட்டிகிட்டு இருக்கோம். நாங்கள் வேறு எதுவும் கிடையாது எங்களுக்கு. இதை விட்டு மாறுறதுக்கு லேபர் பிரச்சனை. லேபரில் அன்றைக்கி 300 ரூபா சம்பளம் அன்றைக்கி. நாங்கள் எங்களுக்கு 4 ஏக்கர் நான் எங்கள் புள்ள பண்ணிட்டு வேலை செஞ்சுக்கிறேன். இதே பெரிய இப்போ ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கருங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ சாதாரண நடக்குது. வேறு கரும்பு போடலாம் யாருக்கும் விருப்பம் இல்லாதலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் கரும்பு போடுற விருப்பம் இருக்குது. கரெக்டாக பேமெண்ட்டு போட்டால் கரெக்டாக அது பாட்டு ஆட்டோமேட்டிக் வேலை நடக்கும். அந்த வருஷத்து பேமெண்ட் அப்போக்கு அப்போ போட்டுருணும். அவங்க ஆர்குமெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க 15 நாள் உங்களுக்கு பேமெண்ட். 15 நாள் கிடையாது, 15 மாதம் ஆனவோட பேமெண்ட் கிடைக்கிறது. கரும்பு விவசாயிகளுக்குள்ள பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்காக அவங்களுடைய சங்க தலைவர் காமராஜை சந்தித்தோம். கரும்பை எடை போடுறதுலேருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிடுதுங்கிறத அவர் எங்கள்கிட்ட விலாவாரியாக சொன்னார். ஒரு கரும்பு மாவட்டமாக கடலூர் மாவட்டம் இருக்கிற இந்த நிலைமையில் பெண்ணாடு அம்பிகாவில் ஆளை வந்த 10 ஆண்டு காலமாக கரும்பு வெட்டி அனுப்புனா வெட்டுக்கூலின்னு ஒரு பில்லு தருவாங்க. அதுக்கப்புறம் பணம் இல்லைன்னா விவசாயி போய் அட்வான்ஸ் வேணும்னு நிற்கணும். அதுக்கப்புறம் ஒரு பில்லு போடுற நிலைமை, அதுக்கப்புறம் ஒரு பில்லு போடுற நிலைமைங்கிறது ஒரு 4-5 பில்லாக போட்டு விவசாயி என்ன பணம் வாங்கினா, எவ்வளவு வாங்கினா, எவ்வளவு பில்லு, எவ்வளவு மிச்சம் இருக்குன்னு கூட தெரியாத நிலைமைங்கிறது இப்போ இருக்குது. ஒரு உத்தரவாதமான பயிராக கரும்பு இருந்தாலும் கூட அம்பிகா நிர்வாகம் காலத்தில் பணத்தை கொடுக்காததுனால கரும்பு விவசாயியை பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கு கரும்பு வெட்டுறவனுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுன்னா பொண்டாட்டி தாலி குண்டை வரைக்கும் அடவு வச்சு விட்டு அட்வான்ஸ் கொடுத்தாதான் அவர் கரும்பு வெட்டலாங்கிற ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. இது இந்த கடந்த காலத்தில் விட இந்த காலத்தில் மிக மோசமாக இருக்குது. இந்த ஆண்டு கூட பார்த்திங்கன்னா அரசாங்கம் சொன்ன விலை 2550, அம்பிகா நிர்வாகம் கொடுத்தது 2100 ரூபா தான். தீபாவளிக்கு முந்தின வாரம் தான் 2100 ரூபா கொடுத்து முடித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 150 ரூபா, டன் ஒன்றுக்கு 150 ரூபாயும், தீபாவளிக்கு பின்னால் 75 ரூபாயும், முந்தா நாள் 75 ரூபாயும் போட்டிருக்கிற நிலைமைங்கிறது இருக்குது. அப்புறம் கரும்பு வெட்டுற ஆர்டரை ரொம்ப லேட்டாக கொடுக்குறது, அதன் மூலமாக வந்து 2 வாரம் 1 மாதம் கணக்குக்கு இவங்க காத்திருக்கிறதுனால இன்னும் பெரிய நஷ்டம் வருது. 10 மாதத்தில் கரும்பு வெட்டணும். ஆனால் ஆலை நிர்வாகம் பதியாத கரும்பை வெளியால கரும்பை எடுத்து அரைக்கிற ஒரு தன்மை. 8 மாதத்து கரும்பு 7 மாதத்து கரும்பெல்லாம் இங்கே 2500 ரூபா தராத நிர்வாகம் கரும்பு டன்னுக்கு 3000 ரூபா கொடுத்து எடுத்து அரைக்கிற போக்கு இருக்குது. அதனால் இங்கே நாங்கள் பதிஞ்ச கரும்பை காலத்தில் வெட்ட முடியாத நிலைமையும் இருக்குது. இப்படி காலத்தில் கரும்பு வெட்டாத நிலைமை இருக்கிற காரணத்தினால 10 மாத கரும்பை 12 மாதம் நாங்கள் வெட்டுறோம் அப்படின்னு உதாரணத்தை வச்சுட்டிங்கன்னா ஒரு போக சாகுபடி பணத்தை இழந்துடுறோம். ரொம்ப வெளிப்படையாக தெரிஞ்சும் கூட இன்னும் அரசாங்கத்தாலேயோ இந்த கரும்பு சாகுபடி துறையை சேர்ந்த நிபுணர்களாலேயோ இன்னமும் பெரிய லெவலில் பேசப்படாத ஒரு பிரச்சனையும் காமராஜ் எங்கிட்ட சொன்னார். தனியார் சர்க்கரை ஆலைக்கு கரும்பு அனுப்புனா எடை குறையுது,
அப்படிங்கிற ஒரு வருத்தம் கரும்பு விவசாயிக்கு இருக்குது. கூட்டுறவு ஆலைக்கு அனுப்புகிற கரும்பை விட தனியார் ஆலைக்கு கரும்பு அனுப்பி பார்த்தா டிராக்டர் லோடில் 1.25 டன்னிலிருந்து 2.25 டன் வரைக்கும் எடை குறையுது. 60 டன் சப்ளை பண்ணுற விவசாயி 5 லோடு அனுப்புனாருன்னா அவர் ஒரு 7.5 டன் கரும்பை இழந்துடுறார். இஏடி பாரிஸ் சக்கராவில் பார்த்தீங்கன்னாக்க அது கொஞ்சம் வினோதமாக இருக்குது. இடம் பிரச்சனை இல்லை. எல்லா கரும்பு டிராக்டரையும் பொதுவாக வெறும் வண்டி எடை போட்டு வச்சுக்கிறது. ராமசாமி டிராக்டரு அவர் டிராக்டர் இத்தனை டன் எடை போட்டு வச்சுக்கிட்டு ஒரே இடைமேடையில் கரும்புகளோட எடை போடுற தன்மைங்கிறது இருக்குது. அப்போ அங்கே எம்டி வண்டி எடை போடக்குள்ள சுத்தமாக எடை போட்டுக்கொள்வதும் கரும்பு எடை போடுகிற போது அந்த இடைமேடையை மாற்றி வைத்து கொண்டா விவசாயிக்கு ஏதாவது தெரியுமா? கரும்பை வளர்க்க நினைத்தால் மடியில் நெருப்பு சுமக்கும் கொடுமை. 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 வளமாக வளர்ந்தது சந்தோஷப்படுவதா, வளமாக வளர்ந்தது சந்தோஷப்படுவதா, விலை போகவில்லை என்று ஆதங்கம் அடைவதா, விலை போகவில்லை என்று ஆதங்கம் அடைவதா. கரும்பை வளர்க்க நினைத்தால் மடியில் நெருப்பு சுமக்கும் கொடுமை. கரும்பை வளர்க்க நினைத்தால் மடியில் நெருப்பு சுமக்கும் கொடுமை. கரும்பு தன்னை சுற்றி இருக்கிற எல்லா தொழிலாளியுமே தொடர்ந்து நஷ்டப்படுத்திகிட்டே தான் இருக்குது. அதுக்கு கரும்பு வெட்டுறவங்க, கரும்பு லோடு ஏற்றுறவங்க யாருமே விதிவிலக்கு இல்லை. கரும்பு விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை, கரும்பு வெட்டுறவங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இப்போ சக்கராளிக்கு அனுப்பிச்சிடறாங்க விவசாயி, எப்போ வந்தாலும் வராமல் போடுப்பதா அப்படின்னு தான் இருக்காங்க. கரும்பற்ற தொழில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா எப்போனாலும் இவங்க கொடுக்காம போயிடுறாங்களா, சரி வீட்டில் உட்காந்து கிடந்து என்ன பண்ணுறது, மில்லு வரதே 2 மாதம் 1 மாதம் தான் ஓடும், எப்போதான் வெட்டிவிட்டே போய் கேட்குமே. அப்போ என்ன பண்ணுறாங்க, அதான் வட்டிக்கு வாங்குறோம்ல, அதான் வட்டிக்கு வாங்கி சாப்பிட்ருக்கோம். அவங்க தர்றதை வந்து 5 வட்டிக்கு 6 வட்டிக்கு வட்டிக்கு வாங்கணும், 10 வட்டி ஆகுது. இதுக்கப்புறம் 10 வட்டி கொஞ்சம் ரொம்ப நெருக்கத்தில் போய் கட்டுச்சுக்க 10 வட்டி தான் இது சம்பந்தம் வாங்கிறேன். என்ன அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம பசங்க சாப்பிட்டாகணும், பசங்க ஸ்கூல் போயாகணும், நம்ம சாப்பிட்டாகணும், என்ன பண்ணுறது, வாங்கி தான் அந்த கணக்கை பார்த்தாரோடனே அவங்கள்ட்ட வட்டி கொடுக்க தான் கரெக்டாக இருக்கும். அதான் அசலும் அப்படியே நிற்கும். இதான் நடந்துட்டு இருக்காங்களம்மா. இவங்களுடைய தொழில் காரணமாகவே இவங்க இப்போல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஊரில் வசிக்க முடியதே இல்லை. ஒவ்வொரு குடும்பமும் குழந்தைகளுடைய படிப்பு, தங்களுடைய வீடு, இதை பற்றிலாம் கவலைப்படாமல் இந்த கரும்பு வெட்டுற இடங்களாக பார்த்து ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நாடோடி மாதிரி ஆகிட்டாங்க. இவ்வளோ தூரம் சொந்த இழப்புகளை கொடுத்த பிறகும் வேலையில் வந்து ஒரு நியாயமான கூலி கிடைக்குதா, அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குதான்னா அது கொஞ்சம் கூட இல்லை. உயிருக்கு உத்தரவாதமே இல்லாத ஒரு பணிச்சூழலில் தான் இந்த கரும்பு வெட்டுறவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைக்குரிய ஒரு விவசாயம் நம்மளுக்கு எதுக்குன்னு சொல்லி கரும்புலேருந்து வேறு பயிர்களுக்கு இந்த விவசாயிகள்லாம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி மாறின ஒருத்தர் தான் டிவி புத்தூரை சேர்ந்த முத்துவேல். ஒரு பொற்காலம் மாதிரி கரும்பு பயிரிட்டு லாபம் சம்பாதிச்ச காலத்தையும் எங்கள்கிட்ட அவர் பகிர்ந்துக்கிட்டார். இப்போ கரும்பு விவசாயிகள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கடனுக்குள்ளாகி நடுத்தருள் நிற்கிறாங்கங்கிறதையும் அவர் எங்கள்கிட்ட சொன்னார். ரொம்ப நலிஞ்சு போயிட்டாங்க, ரொம்ப கீழே போயிட்டாங்க. விவசாயத்துக்கு ரொம்ப குனிஞ்சு விட்டாங்க. கரும்பு விவசாயத்தில் ரொம்ப கீழே போயிட்டாங்க. கரும்பு உற்பத்தி பண்ணணுன்னா லாபம் வரணுங்க. ஒரு ஏக்கருக்கு ஒரு 60,000 ரூபாய் லாபம் கிடைக்கிற அளவுக்கு கொண்டாந்து இவங்க ஒரு சூழ்நிலை விட்டாங்கன்னா ஏதாவது பண்ண முடியும். இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பசங்களை உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி எல்லாம் எங்கே படிக்கிறதுலேருந்து பஸ்ஸில் போகிறதுலேருந்து எல்லாத்துலேயும் இன்றைக்கி பணம், பசங்களுக்கு எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படும் பொழுது இன்றைக்கி எல்லாருமே நிம்மதியாக இருக்கிறாங்க. ஒரு ஹோட்டல் கடை வச்சுருக்கோன்னா நிம்மதியாக இருக்கிறான். கரும்பு விவசாயம் நிம்மதியாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. இப்படி எல்லாமே கீழே போய்ட்டுறதுல எல்லாம் கஷ்டப்பட்டு போகும்போது பணத்தை தர மாட்டாங்க. கரும்புக்காரன் விவசாயம் ரொம்ப முதுகில் கூத்துற மாதிரி ஆகிடுது. ரொம்ப கஷ்டமாக போச்சு. வளவழி இல்லாமல் தனியாரிடம் உழைப்பை அடகு தருவோம். வளவழி இல்லாமல் தனியாரிடம் உழைப்பை அடகு தருவோம். விவசாயம் செய்கின்ற எண்ணமே தொலையுது, விவசாயம் செய்கின்ற எண்ணமே தொலையுது. விதி என்று செய்கின்றோம் வேறு வழி இல்லை, விதி என்று செய்கின்றோம் வேறு வழி இல்லை. கடனை உடனே வாங்கி பயிர் வளர்த்தால் வட்டிக்கே மோசமாகுதே. கடனை உடனே வாங்கி பயிர் வளர்த்தால் வட்டிக்கே மோசமாகுதே. ரௌத்திரம் பழகு.
இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒயிட் ரிஃபைன் சுகர் பதிலாக ஒரு காலத்தில் தேனும் வெல்லமும் பனங்கருப்பட்டியும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக்க வழக்கம்லாம் மாறி இப்போ வர காலத்தில் பார்த்திங்கன்னா விவசாயிகளும் சரி நம்மளும் சரி முழுக்கவே அந்த ஒயிட் ரிஃபைன் சுகர் அருமையாக இருக்கும். இதை பற்றி பேசும்போது டாக்டர் அருண் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கவலையாக இருந்தது. தேன் தான் வந்து இனிப்புக்கான ஒரு பொருளாக இருந்தது. தேன் வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தது. தேனில் இருக்கக்கூடிய சத்துக்களும் பார்த்திங்கன்னா அதனுடைய இரும்பு சத்தாக இருக்கட்டும், அது எளிதில் சீரணிக்கக்கூடிய சத்தாக இருக்கட்டும். தேன் ஒரு உணவுப் பொருளாக மட்டும் இல்லாமல் ஒரு மருந்து பொருளாகவும் இருக்கும். கருப்பட்டியில் வந்து நியூட்ரியன்ஸ் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். உடலுக்கு நன்மை தரக்கூடிய இரும்பு சத்து, பாஸ்பரஸ், மற்ற மினரல்ஸ்கள், விட்டமின்கள் ஏ, சி போன்ற பொருட்கள் எல்லாமே இந்த பனை வெல்லத்தில் அதிகமாக இருக்கும். இப்போ பயன்படுத்திருக்கிற நம்ம அந்த சீனியில் வந்து எந்த ஒரு சத்துமே இல்லை. இந்த சீனி தயாரிக்கிற விதம் நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பல வகையான கெமிக்கல், அதில் 9 வகையான கெமிக்கலுக்கு உட்பட்டு தான் அந்த வெள்ளை நிறத்தில் உள்ள சீனி வந்து கிடைக்குது. பொதுவாக நம்ம மக்களுக்குள்ள அபிப்பிராயம் என்னென்னா, வெள்ளை நிறமாக இருந்ததுன்னா அது நன்மை பயக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும், வெள்ளை நிறத்தெல்லாம் நல்ல உண்மையாக தான் பேசுவாங்கிற மாதிரி அந்த வெள்ளை நிறத்துக்காக ஆசைப்பட்டு தான் நம்ம வந்து சீனி நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு. கிட்டத்தட்ட அது நஞ்சா ஆயிடுச்சுன்னே நம்ம ஒன்று சொல்லலாம். அதை சாப்பிடும்போது பல்வேறு வகையான உடல்நல கோளாறுகள் வந்து ஏற்படும். குறிப்பாக விவசாயிகளுக்கு அப்படியே அந்த கரும்பை பயிர் பண்ணி சுகர் ப்ரொடக்ஷன் கொண்டு வந்தாலும் அங்கே வந்து இந்த FRPன்னு சொல்கிற ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் ப்ரைஸ் அப்படிங்கிற குறைந்தபட்ச நியாய விலைக்கு வந்து என்ன கேரண்டி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோஆப் சொசைட்டி அப்படிங்கிற கூட்டுறவு சங்கங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிட்டே வருது. ப்ராஃபிட்டபிளாக இல்லாமல் காரணம் வரும்போது கோஆப் பதிலாக ப்ரைவேட் ப்ராஃபிட்டர்ஸ் கையில் போகும்போது இந்த உற்பத்தி முறைகளும் வந்து முழுசாக ப்ரைவேட் ஆக்கப்படுது அப்படிங்கிறது பெரிய கவலைக்குரிய விஷயமா எங்களுக்கு தோணுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது விவசாயிகளுக்கு லோனும் கிடைக்காமல் போகும்போது FRPயும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கும்போது யார் கையில் லாபம் போய் சேருது அப்படிங்கிறது இங்கே ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயமா எங்களுக்கு தோணுச்சு. பொதுவாக நல்ல நீர் பிடிப்பு உள்ள பகுதிகள் எல்லாமே முற்போக நெல் விளையக்கூடிய பகுதிகளாக தான் இருந்தது. இன்றைக்கி விவசாயிகள் அந்த இடத்துல எல்லாமே கரும்பு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. முதல்ல ஆரம்ப கட்டத்தில் பல்வேறு சலுகைகளை கொடுத்து இந்த கரும்பை போடுங்க, அவங்களுக்கு நாங்களே அந்த இடத்துல வந்து அறுத்துக்கிறோம், இவ்வளோ விலை கொடுக்குறோங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக புகுத்தி அந்த கரும்புக்கு மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு. கரும்பு ஆலை நிர்வாகிகளுக்கு வந்து இதன் மூலமாக அந்த சுகர் தயாரிக்கிறத விட, அதாவது சீனி தயாரிக்கிறத விட அதில் இருக்கக்கூடிய பை ப்ராடக்டான எத்தனால்னால பல்வேறு வகையான லாபம் இருந்தது. இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரிக்கு எல்லாத்துக்குமே வந்து எத்தனால் தேவை. இதுக்கெல்லாம் தான் இந்த ஒரு கரும்பை பயன்படுத்தி மக்களிடையே புகுத்தி, இந்த சுகரையும் மக்களிடையே புகுத்தி பல்வேறு வகையான அரசியல் தொழில் சூழ்நிலையும் இந்த கருமை நம்ம இந்த வெள்ளத்தையோ இல்லை சீனியோ பயன்படுத்துறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. இத்தனை பேர் வேலை செய்கிற ஒரு செக்டாரில் வந்து விவசாயிகளுக்கும் இந்த தொழிலாளருக்கும் நியாயமான விலைகளும் நியாயமான கோரிக்கைகளும் வைக்கும்போது ஏன் அதுக்கு வந்து யாரும் பதில் சொல்ல வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு ஆழமாப்பட்டுச்சு. சந்தோஷம் பகிர்வதற்கு இனிப்பு தரும் வழக்கம் நமக்கு இருக்கு. சந்தோஷம் பகிர்வதற்கு இனிப்பு தரும் வழக்கம் நமக்கு இருக்கு. கரும்பு விவசாயமே கண்ணீர் விடுதே நினைக்கும் பழக்கம் இல்லையே. கரும்பு விவசாயமே கண்ணீர் விடுதே நினைக்கும் பழக்கம் இல்லையே. கரும்பை பயிர் செய்து கடனை பெருக்கி விட்டார், வாங்கிய தனியாரும் லாபத்தை பெருக்கி விட்டார். சந்தோஷம் பகிர்வதற்கு இனிப்பு தரும் வழக்கம் நமக்கு இருக்கு. சந்தோஷம் பகிர்வதற்கு இனிப்பு தரும் வழக்கம் நமக்கு இருக்கு.